ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஹரே கிருஷ்ணா. பக்தர்கள் அனைவருக்கும் நமஸ்காரம். மீண்டும் ஒரு காணொளி வாயிலாக பக்தர்களை சந்திப்பதில் அடியேன் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இந்த காணொளியில் நாம் முக்கியமான ஒரு விசேஷமான திருநாள் நன்னாள் குறித்து பக்தர்களிடம் தகவல்களை பகிர்ந்து கொள்ள உள்ளோம். ஆம், கீதா ஜெயந்தி, அதாவது ஸ்ரீமத் பகவத்கீதை மலர்ந்த அந்த நன்னாள் குறித்த முக்கிய தகவல்கள்தான் இந்த காணொளியில் இடம்பெற உள்ளது. சுமார் 5200 வருடங்களுக்கு முன்பு குருக்ஷேத்திர போர்க்களம் என்று அழைக்கப்படும் அந்த மகாபாரத போர்க்களத்திலே பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு பகவத்கீதையை உபதேசித்தார். அந்த நாள் மோக்ஷத ஏகாதேசி. ஆம், அந்த மோக்ஷத ஏகாதேசி நன்னாளில்தான் பகவத்கீதை மலர்ந்தது. ஆதலால் இந்த கீதா ஜெயந்தி விழா ஒவ்வொரு வருடமும் மோக்ஷத ஏகாதேசி என்று அனுஷ்டிக்கப்படுகிறது. இந்த வருடம் 11/12/2024, அதாவது வருகிற புதன்கிழமை 11/12/2024 அன்று மோக்ஷத ஏகாதேசி. அந்த நன்னாள்தான் பகவத்கீதை மலர்ந்த தினம். ஆதலால் இந்த தினத்தை பக்தர்கள் அனைவரும் விசேஷமாக கொண்டாட வேண்டும் என்கிற காரணத்தால் சில முக்கிய தகவல்களை பகிர்வதில் அடியேன் ஆனந்தம் அடைகிறேன். இதில் கீதையை குறித்த சில முக்கிய தகவல்களும், கீதையை படிப்பதினால் என்ன பயனை நாம் அடையலாம் என்கிற தகவல்களும், சில விசேஷமான தகவல்களும் இந்த காணொளியில் இடம்பெற உள்ளன. வாருங்கள், இந்த கீதா ஜெயந்தி குறித்த தகவல்களுக்குள் நாம் செல்வோம். அதாவது கீதைக்கு மனிதனின் வாழ்க்கை பாடம் என்றே நாம் அழைக்கலாம். இட் இஸ் த மேனுவல் ஆஃப் ஹியூமன் லைஃப். ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டும், எவ்வாறு தான் எதிர்கொள்ளும் சவால்களை சந்திக்க வேண்டும், அதாவது தான் அனுபவிக்கும் இன்பங்களையும் துன்பங்களையும் எவ்வாறு கடந்து செல்ல வேண்டும் போன்ற பல பொக்கிஷமான தகவல்கள் தான் பகவத்கீதையில் இடம்பெற்றுள்ளது. இந்த உலகத்தில் மானிடராக பிறந்த அனைவரும், அதாவது கீதையை படிப்பதற்கு ஜாதி மத பேதமில்லை. ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, மானிட பிறப்பெடுத்த அனைவரும் கீதையை படித்து பயன்பெறலாம். இதற்கு மதமோ சமூகத்தினுடைய அந்தஸ்தோ எதுவுமே ஒரு பொருட்டல்ல. கீதையை படிக்க வேண்டும் என்கிற ஆர்வம் மட்டுமே அவர்களிடம் இருக்க வேண்டும். அதுதான் கீதையை படிப்பதற்கான முதல் தகுதி. அதாவது கீதை பிறந்த இந்த நன்னாளில் நாம் பகவத்கீதையினுடைய ஒரு ஸ்லோகத்தையாவது பாராயணம் செய்தாலே பல கோடி நன்மைகள் நாம் அடைவதற்கு அது காரணமாக அமையும். அந்த வகையில் வேதத்தின் மணி மகுடமாக திகழும் மனிதனின் வாழ்க்கை பாடம் இந்த பகவத்கீதை. இந்த பகவத்கீதை இந்த மகாபாரத போர்க்களத்திலே குழம்பியிருந்த அர்ஜுனன் வாயிலாக அனைத்து மனிதர்களுக்கும் உபதேசிக்கப்பட்டது. கீதை பிறந்த இந்த நன்னாள் அகிலம் முழுவதும் விசேஷமாக கொண்டாடப்படுகிறது. அன்றைய தினம் பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் மாணவர்கள் கீதையை ஒன்றாக சேர்ந்து கீதையினுடைய ஸ்லோகங்களை பாராயணம் செய்வார்கள். இந்த பகவத்கீதை 18 அத்தியாயங்களையும் 700 ஸ்லோகங்களையும் உள்ளடக்கியது. குறிப்பாக இந்த கீதா ஜெயந்தியை ஒட்டி 10 நாட்களுக்கு முன்பும் 10 நாட்களுக்கு பின்பும் அகிலம் முழுவதும் கொண்டாடப்படும். அநேகமாக வேத கலாச்சாரத்தை பின்பற்றும் அனைத்து கல்வி நிறுவனங்களிலும் இந்த பகவத்கீதை ஸ்லோகங்கள் பாராயணம் செய்யப்படுவது வழக்கம். இது குறித்த போட்டிகளும் மாணவர்களிடையே, பகவத்கீதை அந்த பாராயண போட்டிகளும் மாணவர்களிடையே நடத்தப்பெற்று பரிசுகளும் வழங்கப்படும். அடியேனும் இந்த கைங்கரியத்தில் ஈடுபட்டுள்ளேன். மாணவர்களிடையே இந்த பகவத்கீதை ஸ்லோக பாராயண போட்டியை நடத்துவதில் அடியேனும் அந்த பாக்கியம் அடியேனுக்கும் கிடைத்துள்ளது என்பதை பக்தர்களுக்கு நான் தெரியப்படுத்துவதில் ஆனந்தம் அடைகிறேன். அதாவது கீதா ஜெயந்தி நன்னாளில் 108 வைணவ திருத்தலங்களில் முக்கிய திருத்தலமான திருமலை திருப்பதியிலும் திருமலை திருப்பதி தேவஸ்தானம் சார்பாக
ஸ்ரீமத் பகவத்கீதையினுடைய 700 ஸ்லோகங்களும் அன்றைய தினம் வேத பண்டிதர்களால் அகண்ட பாராயணம் செய்யப்படும். இதை பக்தர்கள் நேரடியாகவோ அல்லது ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பக்தி சேனல் SVBC தொலைக்காட்சி அல்லது யூடியூப் சேனல் வாயிலாகவோ நேரடியாக அன்றைய தினம் கண்டுகளிக்கலாம். கீதை பிறந்ததற்கான காரணத்தை பற்றி சில கருத்துக்களை முதலில் நாம் பார்ப்போம். அர்ஜுனனுக்கு ஏற்பட்ட மனக்குழப்பத்தை நீக்கவே பகவத்கீதை உபதேசிக்கப்பட்டது. அதாவது அர்ஜுனன் அந்த போர்க்களத்திலே போர் புரிவதா வேண்டாமா என்ற குழப்பத்துடன் நிற்கும் அந்த தருணத்தில் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரால் அர்ஜுனன் வாயிலாக உலகத்தில் பிறப்பெடுக்க போகும் அனைவருக்கும் அர்ஜுனன் வாயிலாக பகவத்கீதை உபதேசிக்கப்பட்டது. இதுதான் கீதை உபதேசிக்கப்பட்டதற்கான காரணமே. அடுத்ததாக கீதையை படிப்பதற்கான தகுதி என்னவெனில், கீதையை படிப்பதற்கு ஜாதியோ மதமோ இனமோ எந்தவித பேதமும் இங்கு பாகுபாடு காட்டப்படுவதில்லை. கீதையை படிப்பதற்கு முக்கியமாக நமக்கு தேவை அந்த ஆர்வம். யார் வேண்டுமானாலும் கீதையை படிக்கலாம். வாழ்வின் உண்மை அர்த்தம் எது என அறிய பகவத்கீதை அனைவரும் படிக்க வேண்டும். அதாவது நாம் இந்த உலகத்தில் பிறப்பெடுத்ததற்கான காரணம் என்ன? சர்வ காரண காரணம் என்கிற வார்த்தை வைணவத்தில் மிக மிக இந்த வார்த்தைகள் முக்கியமான வார்த்தைகள். எதுவுமே காரணம் இல்லாமல் இங்கு நடைபெறுவதில்லை. அப்படி இருக்கையில் இந்த மேம்பட்ட உன்னதமான இந்த மனித பிறப்பு காரணம் இல்லாமல் நமக்கு வழங்கப்படவில்லை. பகவானால் இது வழங்கப்படவில்லை. அப்படிப்பட்ட இந்த உன்னதமான மானிட பிறப்பு ஒரு தற்காலிகமான பிறப்பே. ஆதலால் இந்த பிறப்பின் மகத்துவத்தை உணர்ந்து நேரத்தை வீணடிக்காமல் நாம் பிறந்ததற்கான காரணம் என்ன, நாம் எதற்காக பகவானால் இந்த பிறப்பு நமக்கு அருளப்பட்டது என்பதை தெரிந்து கொள்ள பகவத்கீதை ஒவ்வொரும் கற்றால்தான் அவர்களுக்கு தெளிவான விடை கிடைக்கும். கீதையை படைப்பதற்கான முதல் தகுதி என்னவெனில், நாம் இந்த உடல் அல்ல, ஆத்மா. அதாவது ஆத்மாவிற்கு அழிவில்லை, அது நித்தியமானது. இந்த உடலுக்குத்தான் பிறப்பும் இறப்பும். இதுதான் கீதையை இந்த நாம் ஆத்மா என்பதை உணர்ந்தாலே அவர் கீதையை படிப்பதற்கான அந்த உந்துதல் அவரிடம் கிடைக்க பெற்றுவிடும். இதுதான் முதல் தகுதி. நாம் ஆத்மா அல்ல அப்படி என்று கூறும் மனிதர் கீதையை படித்து அங்கு புரிந்து கொள்ள முடியாது. நாம் ஆத்மா, இந்த உடல் அல்ல என்பதை தெளிவாக அறிந்துள்ள மனிதனால் மட்டுமே கீதையை தெள்ளத் தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். அடுத்ததாக கீதையை குறித்து ஒரு முக்கிய தகவல் இங்கே பக்தர்களிடம் தெரிவிப்பதில் அடியேன் மகிழ்ச்சி அடைகிறேன். கீதையை கற்றால் சந்நியாசி வாழ்க்கை வாழ வேண்டும், அனைத்தையும் துறந்து விட வேண்டும் என்று தவறான பொருள் சில உரைகளிலும் சில மனிதர்களாலும் கற்பிக்கப்படுகிறது. அது முற்றிலும் தவறு. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அர்ஜுனன் வாயிலாக அனைவருக்கும் போதிக்கிறார். உனது கடமையை செய்து கொண்டே என்னை வழிபடு. உனது கடமையை எந்நேரத்திலும் எதற்காகவும் நிறுத்தாதே. கடமையை செவ்வனே ஆற்று, அதே நேரத்தில் பக்தி தொண்டு புரி என்று பகவான் மிக தெளிவாக விளக்குகிறார். ஆதலால் எந்த ஒரு மனிதரும் கீதையை படித்தால் நாம் அனைத்தையும் துறந்து விட வேண்டும் என்று தவறாக பொருள் கொள்ள வேண்டாம். அப்படி யாராவது அந்த பொருளை நம்மிடம் சுட்டிக்காட்ட விரும்பினாலும் கீதையில் அவ்வாறு இல்லை என்பதை தெளிவாக அவர்களிடம் உணர்த்துங்கள். இது சம்பந்தமாக உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருப்பினும் அடியேனை தொலைபேசி வாயிலாகவோ அல்லது நேரடியாகவோ தொடர்பு கொள்ளலாம். உங்களது சந்தேகங்களை நிவர்த்தி செய்வதில் அடியேன் மிக ஆனந்தம் அடைகிறேன். அடுத்ததாக கீதை நாம் ஏற்கனவே தெரிவித்தது போல 18 அத்தியாயங்களையும் 700 ஸ்லோகங்களையும் உள்ளடக்கியது. இந்த 18 அத்தியாயங்களுக்கும் தனித்தனியாக மகாத்மியம் அருளப்பட்டுள்ளது. கீதையினுடைய ஒவ்வொரு அத்தியாயத்துக்கும் மிகப்பெரிய மகாத்மியம் உண்டு. அந்த மகாத்மியம் என்றால் அதாவது குளோரிஃபிகேஷன் ஆஃப் பகவத்கீதா என்று ஆங்கிலத்திலே கூறலாம். அந்த ஒவ்வொரு அத்தியாயத்தை படிப்பதால் நமக்கு என்ன பலன், அந்த ஸ்லோகங்களை நாம் பாராயணம் செய்வதால் என்ன பலன்,
இதன் வாயிலாக இந்த ஸ்லோகங்களை உச்சரித்து, அதாவது பாராயணம் செய்து ஆன்றோர்கள் சான்றோர்கள் என்ன பலனை அடைந்தார்கள் போன்றதெல்லாம் இந்த மகாத்மியத்தில் தெளிவாக விளக்கப்பட்டுள்ளது. நமது வாட்ஸ்அப் குழுக்கள் வாயிலாகவும் ஏனைய சமூக வலைதளங்கள் வாயிலாகவும் நாம் இதை பக்தர்களுக்கு இதை தெரியப்படுத்தி உள்ளோம். ஒவ்வொரு அத்தியாயத்தையும் படிக்கும் ஆர்வத்தை பக்தர்களிடம் தூண்டியுள்ளோம். அந்த அத்தியாயங்களுடைய மகாத்மத்தையும் பக்தர்களுக்கு பகிர்ந்துள்ளோம். அடுத்ததாக கீதையை ஸ்ரீ கிருஷ்ணா வேதக்கல்வி நிறுவனம் சார்பாக நாம் சிறு குழந்தைகள் முதல் வயது முதிர்ந்த பெரியோர்கள் வரை அவரவரது பாணியில் கற்றுத்தருகிறோம். மாணவர்கள், குடும்பஸ்தர்கள், வணிகர்கள், தொழிலதிபர்கள், அரசு அலுவலர்கள் என பல துறைகளைச் சேர்ந்த தன்னார்வமிக்க பக்தி தொண்டாற்றுபவர்கள் இதில் பங்கேற்று எமக்கு உதவி செய்ய அன்புடன் அழைக்கிறோம். ஆதலால் வாருங்கள், கீதையினுடைய ஒவ்வொரு ஸ்லோகத்தையும் நாம் தெளிவாக கற்று இந்த மனித பிறப்பின் உன்னத நோக்கத்தை தெளிவாக புரிந்து கொண்டு ஒரு ஆன்மீக வாழ்க்கையை நாம் வாழலாம். அதுதான் இந்த பிறப்பு இறப்பு என்னும் இந்த சக்கரத்திலிருந்து விடுபடுவதற்கான முதல் படி. ஆதலால் அனைவரும் வாருங்கள், இந்த கீதா ஜெயந்தியில் ஒரு சபதம் ஏற்போம், பகவத்கீதை தெளிவாக கற்போம் என்று. இந்த பகவத்கீதையை ஒவ்வொரு ஸ்லோகம் வாயிலாகவும் நீங்கள் கற்பதற்கு அடியேன் நேரடியாகவோ அல்லது சமூக வலைதளங்கள் வாயிலாகவோ உங்களுக்கு ஒவ்வொரு ஸ்லோகத்தையும் அனுதினமும் அடியேன் பகிர்வதில் மிகுந்த ஆனந்தம் கொண்டுள்ளேன். இது பல வருடங்களாக பல பக்தர்களுக்கு பகிரப்பட்டு வருகிறது. நீங்களும் இதில் சேர்ந்து பயனடைய வேண்டும், அதுவே அடியேனுடைய தாழ்மையான வேண்டுகோள். ஆதலால் எதிர்வரும் 11/12/2024 புதன்கிழமை அன்று உங்களது இல்லங்களிலோ அல்லது வைணவ ஆலயங்களுக்கு சென்றோ கீதையினுடைய ஒரு ஸ்லோகத்தையாவது பாராயணம் செய்து அன்றைய தினம் பகவானுக்கு ஏற்கனவே பகவத்கீதையிலே உபதேசிக்கப்பட்ட ஸ்லோகத்துக்கு ஏற்றவாறு, அதாவது பத்ரம் புஷ்பம் ஃபலம் தோயம் யோமே பக்தியா பிரயச்சதி ததகம் பக்தியு உபாருதம் அஷ்னாமி பிரயதாத்மனக. அதாவது பத்திரம் என்றால் துளசி, புஷ்பம் என்றால் பூ, பழம் என்றால் ஏதாவது ஒரு பழம், தோயம் என்றால் நீர். இந்த நான்கையும் பகவானுக்கு அன்றைய தினம் அர்ப்பணித்து பகவத்கீதையினுடைய ஸ்லோகத்தை நாம் பாராயணம் செய்தால் அவரது திருவருளுக்கு நாம் பாத்திரமாகுவது நிச்சயம். ஆதலால் இந்த கீதா ஜெயந்தியை பக்தர்கள் அனைவரும் விசேஷமாக கொண்டாட வேண்டும். அன்றைய தினம் பகவத்கீதையை தொடர்ந்து படிப்போம் என்ற சபதத்தை சிறியவர்கள் முதல் பெரியோர் வரை அனைவரும் ஏற்க வேண்டும் என்பதே அடியேனுடைய தாழ்மையான வேண்டுகோள். அடுத்ததாக கீதையினுடைய 18 அத்தியாயங்களுடைய பெயர்களை இங்கே சமஸ்கிருத பெயர்களை வாசித்து அந்த ஒவ்வொரு அத்தியாயத்திற்கும் உண்டான ஒரு சிறு குறிப்பு இங்கே தருவதில் அடியேன் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். ஏற்கனவே நாம் இந்த காணொலியின் முதற் பகுதியிலே கூறியது போல, தொடக்கத்திலே கூறியது போல, பகவத்கீதை 18 அத்தியாயங்களையும் 700 ஸ்லோகங்களையும் உள்ளடக்கியது. இதில் ஒவ்வொரு அத்தியாயத்தினுடைய பெயரையும் பார்ப்போம். முதலாவது அத்தியாயம் அர்ஜுன விஷாத யோகம், அதாவது அர்ஜுனனின் மனவேதனை குறித்து இந்த முதல் அத்தியாயம் தெளிவாக கூறுகிறது. அந்த மகாபாரத போர்க்களத்திலே யாரெல்லாம் கூடியிருக்கிறார்கள் என்கிற விவரத்தையும் இந்த முதல் அத்தியாயம் தெளிவாக விளக்குகிறது. சுருக்கமாக சொல்லப்போனால் போர்க்களத்தினுடைய விவரிப்பு இந்த முதல் அத்தியாயத்தில் அடங்கியுள்ளது. அடுத்ததாக கீதையினுடைய மிக முக்கிய அத்தியாயம், அனைத்து அத்தியாயங்களும் மிக முக்கியம், இந்த அத்தியாயம் மிக மிக முக்கியம். அதுதான் பகவத்கீதையினுடைய 2வது அத்தியாயம். சாங்கிய யோகம் என்று இந்த அத்தியாயத்திற்கு பெயருண்டு. சாங்கிய யோகம் என்றால் கோட்பாடுகளின் சுருக்கம் அல்லது ஸ்ரீமத் பகவத்கீதையினுடைய உட்பொருள் சுருக்கம் என்று இந்த அத்தியாயத்தை நாம் அழைக்கலாம். சாங்கிய யோகம் என்றால் ஆங்கிலத்திலே the study of the relationship between the soul, the body and the universe என்று கூறுவார்கள். அதாவது சாங்கிய யோகம் என்றால் நம்முடைய ஆத்மாவிற்கும் இந்த உடலுக்கும் இந்த பிரபஞ்சத்துக்கும் உள்ள தொடர்பு என்ன என்பதை தான்
சாங்கிய யோகம் தெளிவாக விவரிக்கிறது. ஆதலால் ஆத்மாவை குறித்த அடிப்படை கல்வியை, முதன்மையான கல்வியை, முக்கிய கல்வியை ஒவ்வொரு மனிதரும் இந்த ஞானத்தை அடைய வேண்டியது மிக மிக முக்கியம். அதற்கு கீதையினுடைய 2வது அத்தியாயம் 72 ஸ்லோகங்களை உள்ளடக்கியது. எஸ், த செகண்ட் சாப்டர் ஆஃப் கீதா, பகவத்கீதா, நேம்ட் as சாங்கிய யோகம், consists of 72 ஸ்லோகாஸ். இந்த 72 ஸ்லோகங்களையும் கற்றாலே ஆத்மாவை குறித்த தெளிவான விளக்கம் ஒரு மனிதனுக்கு கிடைக்கப்பெறும். ஆதலால் சாங்கிய யோகம் என்று அழைக்கப்படும் இந்த பகவத்கீதையினுடைய 2வது அத்தியாயம் மிக மிக முக்கிய அத்தியாயம். அடுத்ததாக பகவத்கீதையினுடைய 3வது அத்தியாயத்திற்கு கர்மயோகம் என்று பெயர். அதாவது இந்த அத்தியாயம் சுருக்கமாக கூறப்போனால் சர்வம் கிருஷ்ணார்ப்பணம், அனைத்து வேலைகளையும் எவ்வாறு பகவானிடம் அர்ப்பணித்து அவருடைய திருவருளை பெற வேண்டும் என்று விளக்குகிறது. கர்மயோகம் என்று அழைக்கப்படும் இந்த 3வது அத்தியாயம் செயலின் அறத்தை குறித்து விளக்குகிறது. ஆம், செயலின் அறம், அதுவே இந்த அத்தியாயத்தினுடைய பெயர். அடுத்ததாக பகவத்கீதையினுடைய 4வது அத்தியாயத்தை குறித்து காண்போம். இந்த அத்தியாயத்தினுடைய பெயர் ஞான கர்ம சந்நியாச யோகம். ஞான கர்ம சந்நியாச யோகம், அப்படி என்றால் அறிவரம் குறித்து விளக்குகிறது. அறிவரத்தை குறித்து விளக்குவதே இந்த பகவத்கீதையினுடைய 4வது அத்தியாயம். அடுத்ததாக பகவத்கீதையினுடைய 5வது அத்தியாயத்தை பற்றி காண்போம். இந்த அத்தியாயத்தினுடைய பெயர் கர்ம சந்நியாச யோகம். அதாவது கர்ம சந்நியாச யோகம் என்று பெயரிடப்பட்டிருக்கும் இந்த 5வது அத்தியாயம் சுருக்கமாக கூறப்போனால் துறவின் அறம் குறித்து விளக்குகிறது. ஆம், இந்த அத்தியாயத்திற்கு தமிழிலே துறவின் அறம் என்று பெயர் சூட்டப்பட்டுள்ளது. அடுத்ததாக பகவத்கீதையினுடைய 6வது அத்தியாயத்தை குறித்து காண்போம். இந்த 6வது அத்தியாயத்தின் பெயர் தியான யோகம். ஆம், பகவத்கீதையினுடைய 6வது அத்தியாயத்தின் பெயர் தியான யோகம். அதாவது தமிழிலே தன்னடக்கத்தின் அறம் என்று கூறலாம். தன்னடக்கத்தின் அறம் என்று இந்த அத்தியாயத்தை தமிழிலே அழைக்கலாம். அடுத்ததாக பகவத்கீதையினுடைய 7வது அத்தியாயத்தை பற்றி காண்போம். பகவத்கீதையினுடைய 7வது அத்தியாயத்தின் பெயர் ஞான விஞ்ஞான யோகம். ஞான விஞ்ஞான யோகம், இதுதான் பகவத்கீதையினுடைய 7வது அத்தியாயத்தினுடைய சமஸ்கிருத பெயர். இதற்கு தமிழிலே பகுத்தறிவின் அறம். ஆம், பகுத்தறிவின் அறம் என்று தமிழிலே பகவத்கீதையினுடைய 7வது அத்தியாயம் அழைக்கப்படுகிறது. அடுத்தது பகவத்கீதையினுடைய 8வது அத்தியாயத்தை பற்றி காண்போம். 8வது அத்தியாயத்தினுடைய பெயர் அக்ஷர பரபிரம்ம யோகம். அக்ஷர பரபிரம்ம யோகம் என்று பகவத்கீதையினுடைய 8வது அத்தியாயம் சமஸ்கிருதத்திலே அழைக்கப்படுகிறது. இந்த அத்தியாயத்திற்கு பகவத்கீதையினுடைய 8வது அத்தியாயத்தினுடைய தமிழ் பெயர் பரம்பொருளில் அர்ப்பணிப்பின் அறம். பரம்பொருளில் அர்ப்பணிப்பின் அறம். அடுத்ததாக பகவத்கீதையினுடைய 9வது அத்தியாயத்தினுடைய சமஸ்கிருத பெயரை காணலாம். ராஜ வித்யா ராஜகுய யோகம். ராஜ வித்யா ராஜகுய யோகம் என்பதே ஸ்ரீமத் பகவத்கீதையினுடைய 9வது அத்தியாயத்தின் சமஸ்கிருத பெயர். தமிழிலே இந்த 9வது அத்தியாயத்திற்கு சிறந்த அறிவு மற்றும் பெரும் புதிரின் அறம் என்ற பெயர் சூட்டப்பட்டுள்ளது. சிறந்த அறிவு மற்றும் பெரும் புதிரின் அறம் என்கிற பெயரே, தமிழ் பெயரே பகவத்கீதையினுடைய 9வது அத்தியாயத்திற்கு சூட்டப்பட்டுள்ளது. அடுத்ததாக பகவத்கீதையினுடைய 10வது அத்தியாயத்தை பற்றி காண்போம். இந்த 10வது அத்தியாயத்தினுடைய பெயர் விபூதி யோகம். விபூதி யோகம் என்று அழைக்கப்படுகின்றது. விபூதி யோகம் என்கிற இந்த 10வது அத்தியாயத்தினுடைய சமஸ்கிருத பெயரை தொடர்ந்து தமிழ் பெயரை காண்போம். தெய்வீக மாட்சிமையின் அறம். தெய்வீக மாட்சிமையின் அறம் என்பதே பகவத்கீதையினுடைய 10வது அத்தியாயத்தின் தமிழ் பெயர். அடுத்ததாக பகவத்கீதையினுடைய 11வது அத்தியாயத்தை பற்றி காண்போம். விஸ்வரூப தரிசன யோகம் என்பதே பகவத்கீதையினுடைய 11வது அத்தியாயத்தின் பெயர். விஸ்வரூப தரிசன யோகம். தமிழிலே இந்த 11வது அத்தியாயத்தினுடைய பெயர் அண்ட பெருவடிவ காட்சி. அண்ட
பெருவடிவ காட்சி, அதாவது பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு தன்னுடைய விஸ்வரூப காட்சி மூலம் அருள்பாலிக்கிறார். அதுவே இந்த 11வது அத்தியாயம் விளக்குகிறது. அடுத்ததாக பகவத்கீதையினுடைய 12வது அத்தியாயத்தை பற்றி காண்போம். 12வது அத்தியாயத்தினுடைய பெயர் பக்தி யோகம். ஆம், பகவத்கீதையினுடைய 12வது அத்தியாயத்தின் பெயர் பக்தி யோகம். தமிழிலே பக்தி யோகம் அல்லது நம்பிக்கையின் அறம் என்று இந்த 12வது அத்தியாயத்தை நாம் அழைக்கலாம். அடுத்ததாக பகவத்கீதையினுடைய 13வது அத்தியாயத்தினுடைய பெயர் க்ஷேத்ரஜ்ஞ விபாக யோகம். அதாவது பகவத்கீதையினுடைய 13வது அத்தியாயத்தின் சமஸ்கிருத பெயர் க்ஷேத்ரஜ்ஞ விபாக யோகம். பொருள் மற்றும் ஆத்ம பிரிவினையின் அறம் என்பதே இந்த 13வது அத்தியாயத்தினுடைய தமிழ் பெயர். அதாவது பொருள் மற்றும் ஆத்ம பிரிவினையின் அறம் என்பதே ஸ்ரீமத் பகவத்கீதையினுடைய 13வது அத்தியாயத்தின் தமிழ் பெயர். அடுத்ததாக பகவத்கீதையினுடைய 14வது அத்தியாயத்தை குறித்து காண்போம். குணத்ரய விபாக யோகம். குணத்ரய விபாக யோகம் என்பதே ஸ்ரீமத் பகவத்கீதையினுடைய 14வது அத்தியாயத்தின் சமஸ்கிருத பெயர். தமிழிலே குணப்பிரிவினைகளின் அறம் என்று இந்த அத்தியாயத்தை நாம் அழைக்கலாம். குணப்பிரிவினைகளின் அறம் என்பதே பகவத்கீதையினுடைய 14வது அத்தியாயத்தின் தமிழ் பெயர். அடுத்ததாக பகவத்கீதையினுடைய 15வது அத்தியாயத்தை பற்றி காண்போம். 15வது அத்தியாயத்தினுடைய சமஸ்கிருத பெயர் புருஷோத்தம யோகம். ஆம், புருஷோத்தம யோகம் என்று அழைக்கப்படும் இந்த ஸ்ரீமத் பகவத்கீதையினுடைய 15வது அத்தியாயம் தமிழிலே பரமநிலை அடைதலின் அறம் என்று அழைக்கப்படுகிறது. பரமநிலை அடைதலின் அறம் என்பதே ஸ்ரீமத் பகவத்கீதையினுடைய இந்த 15வது அத்தியாயத்தின் தமிழ் பெயர். அடுத்ததாக ஸ்ரீமத் பகவத்கீதையின் 16வது அத்தியாயத்தை பற்றி காண்போம். தெய்வசூர சம்பத் விபாக யோகம். தெய்வசூர சம்பத் விபாக யோகம் என்பதே பகவத்கீதையினுடைய 16வது அத்தியாயத்தின் சமஸ்கிருத பெயர். இந்த 16வது அத்தியாயத்திற்கு தெய்வ அசுர தனித்தன்மைகள் என்று தமிழிலே பெயர் சூட்டப்பட்டுள்ளது. தெய்வ அசுர தனித்தன்மைகள் என்பதே பகவத்கீதையினுடைய 16வது அத்தியாயத்தின் தமிழ் பெயர். அடுத்ததாக பகவத்கீதையினுடைய 17வது அத்தியாயத்தை பற்றி காண்போம். ஸ்ரத்தா த்ரய விபாக யோகம். ஸ்ரத்தா த்ரய விபாக யோகம் என்பதே பகவத்கீதையினுடைய 17வது அத்தியாயத்தின் சமஸ்கிருத பெயர். இந்த அத்தியாயத்திற்கு தமிழிலே மூவித நம்பிக்கைகளின் அறம் என்ற பெயர் உண்டு. தமிழிலே பகவத்கீதையினுடைய 17வது அத்தியாயம் மூவித நம்பிக்கைகளின் அறம் என்று அழைக்கப்படுகிறது. அடுத்ததாக பகவத்கீதையினுடைய இறுதி அத்தியாயமான 18வது அத்தியாயத்திற்கு சமஸ்கிருதத்திலே மோக்ஷ சந்நியாச யோகம் என்கிற பெயர் உண்டு. ஆம், 18வது பகவத்கீதையினுடைய 18வது அத்தியாயத்திற்கு மோக்ஷ சந்நியாச யோகம் என்று சமஸ்கிருத பெயர் உண்டு. தமிழிலே விடுதலை துறவின் அறம், விடுதலை துறவின் அறம் என்று இந்த பகவத்கீதையினுடைய இறுதி அத்தியாயமான 18வது அத்தியாயம் அழைக்கப்படுகிறது. இப்போது நாம் 18 அத்தியாயங்களினுடைய பெயர்களையும் சமஸ்கிருதத்திலும் தமிழிலும் தெளிவாக கண்டோம். இந்த பெயர்களை உச்சரிக்கும் பட்சத்திலேயே, அதாவது இந்த பகவத்கீதையினுடைய 18 அத்தியாயங்களினுடைய பெயர்களை உச்சரிக்கும் பட்சத்திலேயே கீதையை நாம் நிச்சயம் கற்க வேண்டும், பயனடைய வேண்டும் என்கிற ஆவல் பக்தர்களிடையே தூண்டப்படும். இது உந்துதலாக அமையும் என்று அடியேன் உறுதியாக நம்புகிறேன். ஆதலால் மீண்டும் ஒரு முறை எதிர்வருகிற கீதா ஜெயந்தி நன்னாளை 11/12/2024 புதன்கிழமை அன்றைய தினம் அனைவரும் உங்களது இல்லங்களிலும் வைணவ ஆலயங்களிலும் கீதா ஜெயந்தியை விசேஷமாக கொண்டாட வேண்டும் என்று அடியேன் அனைவரையும் பக்தர்களை வணங்கி கேட்டுக்கொள்கிறேன். இத்துடன் இந்த காணொளி நிறைவு பெறுகிறது. கீதா ஜெயந்தி குறித்த இந்த காணொளி பக்தர்கள் அனைவருக்கும் பயனுள்ளதாக அமைந்திருக்கும் என்று அடியேன் உறுதியாக நம்புகிறேன்.
இந்த காணொளியில் உங்களுக்கு ஏதாவது இந்த கருத்துக்களில் சந்தேகம் இருப்பின் அடியேனை நேரடியாக தொடர்பு கொண்டோ தொலைபேசி வாயிலாகவோ நிவர்த்தி செய்து கொள்ளலாம். எஸ் நந்தகுமார், ஸ்ரீ கிருஷ்ணா வேதக்கல்வி நிறுவனம், காட்பாடி, வேலூர். தொலைபேசி எண் உங்களுக்கு வாட்ஸ்அப் வாயிலாகவும் இந்த காணொலியிலேயும் அடியிலே இந்த காணொலியினுடைய கீழே இந்த அடியனுடைய தொலைபேசி தெளிவாக உங்களுக்கு கிடைக்கப்பெறும். ஆதலால் வாருங்கள், அனைவரும் கீதையை கற்போம், பயனடைவோம், ஒரு ஆன்மீக வாழ்க்கையை வாழ்வோம் என்று அன்புடன் அழைத்து விடைபெறுகிறேன். ஹரே கிருஷ்ணா, ஹரே ராமா, சர்வம் கிருஷ்ணார்ப்பணம். ஜெய் ஸ்ரீராம்.